ராணிப்பேட்டையில் இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஏரி காவேரிப்பாக்கம் ஏரி என்பது இந்திய ஒன்றியம், தமிழ்நாட்டின் இராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்தில் இருக்கும் ஒரு ஏரி ஆகும். காவேரிப்பாக்கம் ஏரியானது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது. தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ஏரி ஆகும். இது 3968 ஏக்கர் பரப்பளவும் 1474 மில்லியன் கன அடி கொள்ளளவும் கொண்டது. இது பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனால் வெட்டப்பட்டது. இந்த ஏரியின் உயரம் 30.65 அடி, கரையின் அகலம் 11 அடி 3.5 மீட்டர், கரையின் நீளம் 8.35 கிலோமீட்டர் ஆகும். ஏரி கரையின் பலத்துக்காக ஏரியின் உள்கரையில் மிகப்பெரிய பாறைகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன. இந்த ஏரியில் 10 மதகுகளும் 2 நீர் வழிந்தோடிகளும் உள்ளன. இந்த ஏரி பாலாற்றில் இருந்து அமைக்கப்பட்ட வாய்க்கால் வழியாக நீரை பெறுகிறது. இந்த ஏரியில் இருந்து 14 கிராமங்களின் 6278 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகின்றது. இந்த ஏரியின் உபரி நீரானது கொசஸ்தலை ஆற்றின் நீராதாரமாக உள்ளது. காவேரிப்பாக்கம் ஏரி பல்லவ பேரரசர் நந்திவர்மன் 3ஆம் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த காலத்தில் இப்பகுதி கவிதப்பாக்கம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஏரி சுமார் 14,000 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டது மற்றும் பல நூற்றாண்டுகளாக இப்பகுதிக்கு குடிநீர் மற்றும் விவசாய நீரை வழங்கி வருகிறது. கட்டமைத்தவர் பல்லவ மன்னன் நந்திவர்மன் 3ஆம். கட்டப்பட்ட காலம் சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பு. முந்தைய பெயர் காவேரிப்பாக்கம், பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் கவிதப்பாக்கம் என்று அழைக்கப்பட்டது. ஏரியின் முக்கியத்துவம்: இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நன்னீர் ஏரிகளில் ஒன்றாகும். அங்குள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாய நீரை வழங்குகிறது. ஏரியின் கொள்ளளவு சுமார் 14,000 மில்லியன் கன அடி. சமீபத்திய கண்டுபிடிப்புகள்: 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மண்பாண்டங்கள் மற்றும் சுட்ட மண் பொருட்கள் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்கள் தற்போது வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன.